போதிப்பவரே ஸ்தோத்திரம் என்ற புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி அங்கே பார்ப்போம். அவர் போதிப்பவர், போதிப்பவரும் அவரே, போதிப்பவரும் அவரே. மோசே தன் சரீரத்தில் உள்ள குறைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் மோசையை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவைகளையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் பார்வை அற்றவனையும் உண்டாக்கினவர் யார் என்று அங்கே மோசே கேட்கிறார். அவர் போதிப்பவர், அவர் போதிக்கிறவரமாய் இருக்கிறாலும் அவர் போதிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவே இந்த ஆதலால் நீ போ, நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். மோசே இன்னும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாக மட்டும் என்று சொல்லி அந்த நாம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். ஆக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்து எகிப்து தேசத்துக்கு போவதற்கு பதிலாக மோசே மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்க்க ஆயத்தமாகிறார். அங்கே போய் பல ஆண்டுகளாக இருக்கிறார். இதிலே அடிமையிலாக இருக்கிற ஜனங்கள் விடுவிக்க வேண்டும் என்று ஆர்வம் மோசையின் மனதில் இருந்தது. ஆனால் அந்த ஊழியம் செய்ய மோசே ஆயத்தமாகவில்லை. நாம் அப்படி இருக்காதபடி, நாம் மறுப்பு சொல்லாதபடி, நம்முடைய குறைகளை சொல்லாதபடி, தேவன் சொன்ன உடனே அவர் போதித்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.